கவனிங்க, இதுதான் நீர் மாசடைதல் ஒரு சின்ன ஒரு பாடம், ரைட்? ஆனாலும் சில வேலை எம்சிக்யூவில் சின்ன பாயிண்ட்ஸ், எஸ்ஏல சின்ன பாயிண்ட்ஸ் வந்துட்டால் கரைச்சல். அதால் இதை முழுமையாகவே பார்த்துக்கொள்வோம். இந்த குவாலிட்டி இண்டெக்ஸ் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் தமிழ்தான் கழிவு நீரின் தரப்பரமானங்கள். இண்டெக்ஸ் என்கிறது தான் பரமானம், குவாலிட்டி என்கிறது தான் தரம். விளங்குதா? இப்போ ஒரு தண்ணீர தரத்தை எப்படி தீர்மானிக்கிறது? ரைட். இப்போ இந்த தண்ணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரைட், என்ன நினைக்கிறீங்க? நல்ல குவாலிட்டியாக இருக்குதுண்ணே, சரியா? அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும். இப்போ பார்க்க குவாலிட்டி ஆகிக்குது. இப்போ இதை பார்க்க குவாலிட்டி ஆகிக்குது. பார்க்க எதை வச்சு பார்த்து குவாலிட்டின்னு சொல்கிறீங்க? நீங்கள் இதை பார்த்து எதை வச்சு குவாலிட்டின்னு சொல்கிறீங்க? இது குவாலிட்டிக்கு தண்ணின்னு சொல்லி நான் குவாலிட்டின்னு சொல்கிறது ஹை குவாலிட்டியை தானே, சரியா? ஹை குவாலிட்டி வாட்டர்னு சொல்லி எதை வச்சு சொல்கிறீங்க? எனக்கு நான் பார்த்து துணையை படுறது வந்து இதை கலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் கொஞ்சம் விளங்குறீங்களா? இதுனோடாக ஒளி ஊடு போவிடு மாற்றல் நல்லா இருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய கலங்கள் தன்மை. விளங்குதா? அது ஒரு தரப்பரிமாணம், சரியா? இப்போ சாதாரணமாக எடுத்து குடிச்சு பார்த்து போட்டு அந்த தண்ணிக்குள்ள ஒரு பிஹெச் ஒன்றிக்குமே, அந்த பிஹெச் என்ன ஆகிக்குது? நல்லா ஆகிக்குது, சரிதானே? ரைட், பிஹெச் நல்லா இருக்குது. அப்போ அதுவும் என்ன? ஓகே, ரைட். அப்போ அது பிஹெச். இப்போ சில நேரத்தில் ஸ்ப்ரைட் போத்தலில் தண்ணியை ஊற்றி வச்சிக்கும், அது ஸ்ப்ரைட்டும் இல்லை தண்ணியும் இல்லாத மாதிரி ஒரு டேஸ்ட்டுன்னு வரும். அதோட அது ஸ்ப்ரைட் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி வச்சிக்கின்னு சொல்லி, ஏன்னா அப்போ பிஹெச் கொஞ்சம் சின்ன ஸ்லைட் டிஃப்ரெண்ட் கூட எங்களை நாக்கு காட்டுது, சரி? ஆனால் அதான் நீங்கள் செத்து போய் தர மாட்டீங்க நீ, சரியா? நீங்கள் ஸ்ப்ரைட்னு குடிச்சே தானே, ரைட்? ஆனால் அது தண்ணிக்குன்னு உங்களுக்கு ஒரு டேஸ்ட் ஒன்று வேணுமேண்ணா, தண்ணிக்குன்னு உங்களுக்கு ஒரு டேஸ்ட் ஒன்று வேணும். அந்த பிஹெச் ஈக்கணும். இந்த பிஹெச்சில் தான் நீங்கள் குடிப்பீங்க. உங்களுக்கு சில பேருக்கு எந்த அளவுக்கு உண்டா, இந்த மாவனல்ல கேண்டி மாதிரி நல்ல தண்ணியை குடிச்சிட்டு சில இடங்களில் போய் தண்ணியை வாயில் வைக்கலாது அவங்களுக்கு. இந்த தண்ணி சரி வராது, தண்ணி போத்தலே சேர்த்து எடுத்துகிட்டு போவாங்க அவங்க போகிற நேரம், ட்ரிப்பெல்லாம் போகிற நேரம். ஏன்னா ஒரு ஊர் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அவங்க. விளங்குதா? எங்களை வீட்டில் முந்தி எப்படின்னு சொன்னால், கொழும்புக்கு கேண்டிக்கு போனால், கொழும்புக்கு தான் கூட போகிறேன், 2 கேன் வாப்பா எடுத்துகிட்டு வருவாது. என்ன தண்ணி? அதுக்கு பேர் கொழும்பு தண்ணி, ரைட்? அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 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 குடிக்கிறேன் கொழும்பு தண்ணின்னு சொல்லி, அது ஸ்பெஷலாக குடிக்கிறேன். அது வேறையா என்ன? அதை எடுத்துகிட்டு வார் 2 கேன் வேனில் ஏற்றிட்டு போகாது போகிற நேரம், ரைட்? ரீசன் என்னான்னு சொன்னால், அந்த புத்தளத்தில் தண்ணி சரியில்லை, ரைட்? ஏன் அந்த தண்ணி சரியில்லைன்னு சொன்னால், அந்த தண்ணி வந்து ஹார்ட்னஸ் இருக்குது, ரைட்? வன்னீர் புத்தளத்தில் இருக்கிறது வன்னீர், அதில் அயன்கள் கூடுதலாக இருக்குது. அதை பார்ப்போம், அதை பற்றி பேசுவோம், சரியா? ரைட். இப்போ கடத்தார் அதில் கூட இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, போட்டிக்குது. பிஹெச் பெருமானம், கடத்தாறு, களங்கள் தன்மை, நீரின் வன்மை, ஓனப்பா பேச போகிறோம். நீரின் ரசாயன கல்வி, நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் மட்டம், நீரின் நட்போசனை, கரைந்த நிலை சேதன சேர்வைகள், நச்சுத்தன்மையான சேதன சேர்வைகள், பிளாஸ்டிக் கூட்டுப் பொருட்கள்னு நிறைய இருக்கு. சில விஷயங்கள் இருக்கக்கூடாது நீரில். இதெல்லாம் வந்து நீரில் பிஹெச் எப்படி இருக்கணும், கடத்தார் எவ்வளோ குறைவாக இருக்கணும், சரியான நீர்னா நாங்கள் ஆல்ரெடி இதில் படிச்சிருக்கிறோம். இதில் தூய நீருக்கு வந்து 1.1 to 2 மைக்ரோசீமென்ஸ் per சென்டிமீட்டர் -1 தான் கடத்தாரிக்குமே, ரைட்? நாங்கள் படிச்சிருக்கிறோம். இந்த இடத்துல சாதாரண சும்மா பார்த்தோம், ஒரு சார்ட்டுன்னு பார்த்தோம், ரைட்? அப்போ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. ஸோ
ஏன்னா அதுதான் பேச போகிறோம் நினைக்கல. அதில் எல்லாத்தையும் நான் ஒரு ஆர்டர் படி பேச போயில்லை. முதலாவது ஆக முக்கியமான டாப்பிக்கை தான் பேச போகிறேன். அதுதான் நீரின் நட்போசனை. நீரின் நட்போசனை பேரை பார்த்தா நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க சொல்லி வேலை இல்லை, நல்ல போசனை போல். ரைட், இந்த நீரை நாங்கள் குடித்தா ரைட் என்ன இந்த நல்ல போசனைகளே கிடைக்குமாய்க்கான்னு நினச்சிடாதீங்க. இதில் பேர் இதில் எதுவுமே நல்லது கிடையாது. இதில் எல்லாமே கிட்டத்தட்ட கெட்டதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ரைட், இங்கே நல்ல போசனைலாம் எங்களுக்கு இல்லை, யாருக்குன்னு பாருங்கள். ரைட், சாதாரணமாக நல்ல போசனை உள்ள நீர் ஒன்று காட்டவானா? சாரி, ரைட், தவறி அமர்த்திப்பட்டுச்சு. நல்ல போசனை உள்ள நீரை காட்டுறேன் பாருங்க. இதுதான் நல்ல போசனை உள்ள நீர். இது கண்டிப்பாக தண்ணி கண்டிப்பீங்களே. ரைட், குடிக்க போவீங்களா? இதை நிச்சயமாக கிடையாது. நான் இதை பார்த்தாலே வேலை. இந்த ஏரியாவை கடந்து போகிற நேரம் எப்படி இருக்கும்? இந்த ஏரியாவை கடந்து போகிற நேரம் எப்படி இருக்கும்? இதால் நீங்கள் நடந்து போகிறீங்க, இந்த ரோடால் இந்த பாலத்தால் நடந்து போகிறீங்க, எப்படி இருக்கும்? ரைட், எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நாத்தம் அடிக்கும். என்ன சரி, இந்த இதை பார்க்குற நேரம் உங்களுக்கு என்ன தோணுது? இந்த இது என்ன இது என்ன மாதிரி இது பார்த்தா? வயல். ஏன்னா அப்போ அதுக்கு இதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது. எஸ், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இந்த இடத்துல இந்த இருக்குது வயல், சரியா? இந்த குதிரை இது வந்து இந்த யூகேல இருக்கிற வயல், சரியா? ரைட், அதெல்லாம் தான் குதிரைக்கு வீடெல்லாம் பார்த்தா விளங்குது. எங்கட வீட்டில் எங்கள் வயல் பிடிக்கும். ரைட், ஏன்னா கோமணம்பத்தோட ஒருத்த நிற்பான். சரி, இதில் இந்த வயலில் உங்களுக்கு தெரியும் பொஸ்பேட் உரங்கள் போடுவாங்க, நைட்ரேட் உரங்கள் போடுவாங்க, இந்த மாதிரியான உரங்கள் எல்லாம் என்ன போடுவாங்க. ஸோ இந்த உரத்தில் இருக்கக்கூடிய நைட்ரேட் பொஸ்பேட் எல்லாம் சரியா ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ரைட் நீரோடு தானே வயலில் இந்த நீரோடி வர இதுல வரதானே, அதோட வரும் நைட்ரேட் பொஸ்பேட் அடிப்பட்டுக்கிட்டு, அல்லது மண்ணுக்களாலேயும் வரதுக்கு வாய்ப்பு எப்படியோ கலக்கும். ஸோ பொஸ்பேட் பாறைகளை வெட்டுற நேரம் கூட என்ன வரலாம். ஸோ இப்படியெல்லாம் வார நேரம் இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இந்த பொஸ்பேட் நைட்ரேட் கரைய போகுது. மெயினாக பொஸ்பேட் கரைய போகுது. இந்த பொஸ்பேட் யாருக்கு நல்ல போசனை? இந்த அல்கா. இதுக்கு காரணம் அல்கா. இது அல்கா மலர்ன்னு சொல்கிறது, அல்கா. ஸோ இந்த பொஸ்பேட் நைட்ரேட் எடுத்து அதிக அளவு அல்கா வரும். இந்த அதிக அளவு அல்கா வந்தால் நீங்கள் சொல்லுங்க, சரியா? சூரிய ஒளி எப்படி போமா? அதுக்குள்ள போயிடுமா? மேலே இவரெல்லாம் இந்த சூரிய ஒளி எப்படி ஊடுருவோம்? சூரிய ஒளி ஊடுருவதுக்கு வழி இல்லைண்ணா, சூரிய ஒளி ஊடுருவதுக்கு வழி இல்லை. ரைட், ஸோ மேலே கரைய போகிற ஆக்சிஜன் எல்லாத்தையும் அல்கா சுவாசத்துக்கு எடுத்துரும். கீழே உள்ள தாவரங்கள் ஆக்சிஜன் 2 விதமாக வருவது, ஒன்று கரைஞ்சி வருவது, அடுத்து கீழே உள்ள தாவரங்கள் ஒளித்தோப்பு செஞ்சேன்னா இந்த ஆக்சிஜனை கொடுக்குது, சரியா? ரைட், ஒளித்தொகுப்பு செய்கிறது மூலமாக ஆக்சிஜனை கொடுக்குது. கீழே உள்ள தாவரங்களுக்கு ஒளித்தொகுப்பு நிகழ்கிறதுக்கும் அந்த என்ன சூரிய ஒளி கிடையாது. அதே போல் இந்த இடத்துல ஆக்சிஜனும் என்ன கரையாது. ஸோ ஒளித்தொகுப்பு நடந்தது, ஆக்சிஜன் கரையும், 2 விஷயமே இருக்குது. ஸோ அதால் நீர்வாழ் தாவரங்கள் விலங்குகள் எல்லாமே என்ன செய்ய போகுது? இறக்க போகுது. சரித்தானே? இறக்க போகுது. இறந்து இவங்க என்ன செய்வாங்க? இந்த இடத்துல இறந்து தொன்னையா யார் வருவாது? இருந்தா ஒரு ஆள் இறந்தால் யார் வருவாது? பாக்டீரியாக்கள் வருவாங்க. பாக்டீரியாக்கள் வந்து அவரும் காற்று சுவாசம் செய்வோம் தான் வருவாங்க. அவருக்கும் காற்று இல்லை, இப்போ அதான் ஓட்டு இல்லையே. அப்போ அவர் என்ன செய்வாது? பாக்டீரியா பிரச்சனை இல்லை, அவருக்கு ஓட்டு இல்லாட்டி அவருக்கு இன்னொரு விஷயம் இது. அவர்கிட்ட என்ன ஆகுது? காற்றின்றிய சுவாசம் செய்யும். காற்றின்றிய சுவாசம் செஞ்சால் H2S வரும். H2Sக்கு நாங்கள் என்ன மனம்னு படிச்சிருக்கிறோம் இதில் இன்ஆர்கானிக்கில்? கூழ் முட்டை மனம். எனவே போகிற நேரம் ஒரு ஜாதி என்ன மணக்கும், அந்த ஏரியாவில் போகிற நேரமே என்ன மணக்கும். இதான் நடக்குது. ஆக்சிஜன் கரையாமை, நீர்வாழ் தாவர விலங்கு இறப்பு,
இறந்த தாவர விலங்குகள் பாக்டீரியா பிரியடைதல், அதால் வந்து காற்றின் நிலைமை என்ன உருவாகுது, H2S போன்ற வாயுக்கள் உற்பத்தி, அதிக துர்மணம் இங்கே என்ன வருவது. இதுக்கு பேர் தானே என்ன நாட்போசனையாக்கம். சரித்தானே. அப்போ பொதுவாக மெயினாக வந்து போசனைக்குரு வந்து பொஸ்பேட் தான் அதுக்கு காரணம், கொஞ்சம் நைட்ரேட் காரணம். விளங்கிச்சா? பொஸ்பேட் உரங்கள் பாவிக்கிறது நட்போசனையாக்கத்துக்கு வகுக்கும். ஸோ பொஸ்பேட் இதுக்குள்ள வாரதுக்கு ரீசன் விவசாயத்தால் வரலாம், கைத்தொழில் கழிவால் வரலாம், வீட்டில் பயன்படுத்தப்படுற சுத்தமாக்கியலால் வரலாம். சரித்தானே. இதை நட்போசனையாக்கம் அப்படிங்கிற அசடை செய்கிற மெயினான ஆள் யார்? பொஸ்பேட். சரித்தானே. பொஸ்பேட். சரி, அடுத்தது பாருங்க, நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் மட்டம். நீரில் 2 விதமாக ஆக்சிஜன் கரையலாம். ஒன்று வழியில் இருந்து, இப்போ வழியில் 21% ஆக்சிஜன் நிற்குது. அப்போ நீரில் எத்தனை பர்சன்டேஜ் நிற்கும்? வழியில் 21% ஆக்சிஜன் தான், நீரில் எத்தனை நிற்கும்? 21% வந்துடுமா? நீரில் கரையுமா? நீருக்கு தான் O2க்கு தான் ஒத்து போகாதே. நீருக்கும் O2க்கும் ஒத்து போகாது. நீர் வந்து ஹைட்ரஜன் பாண்ட், O2 முனைவடக்கமற்ற ஒரு மூலக்கூறு. ஸோ முனைவாக்கமற்ற ஒரு மூலக்கூறு, முனைவுள்ள ஒரு பதார்த்தத்தில் என்ன கரையாது. லைக் டிசால்வ்ஸ் லைக், பட் வாட்டர் டசன்ட் லைக் ஆக்சிஜன். ஸோ அவங்க 2 பேரும் ஏதோ கொஞ்சம் கரையும். இந்த பேருக்கு ஒத்து போகாதார்கள் கொஞ்சம் என்ன கரைஞ்சு கொள்வாங்க, அப்படி கரைஞ்சு கொள்வாங்க. ஸோ அதை வச்சு தான் மீன் வாழ்ந்துக்கிட்டு. அதோட சேர்ந்து யார் கொஞ்சம் தெரியாதா நீர்வாழ் தாவரங்களும் கொடுக்குது. அது 2வது வகை. ரைட். இப்போ திடீர்னு மீனெல்லாம் இறந்து மிதக்குது. இப்போ எங்களுக்கு டவுட் வருவது இந்த இடத்துல, என்ன ரீசன்? திடீர்னு விஷமாயிட்டோம் தண்ணி ஏதாவது, அல்லது ஆக்சிஜன் போதாமல் போய்த்துதா? ஸோ முதலாவது ஆக்சிஜன் மட்டத்தை பார்த்துக்கொள்ளணும். நீருக்குள்ள ஆக்சிஜன் போதாமல் போய் தான் இருந்துச்சான்னு தெரியல, அல்லது ஏதாவது விஷமாகிக்குதா? என்ன நீர் திரபரிமாணத்தில் ஏதாவது என்ன விஷமுள்ள பதார்த்தங்கள் கலந்தாலும் நீர் வந்து என்ன அப்செட் ஆகிரும். ஸோ அதுக்காக வேண்டி நாங்கள் செய்கிறது விங்க்லர்ஸ் மெத்தட் சொல்லி ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. முந்தி இன்ஆர்கானிக்கில் இருந்தது, இப்போ வந்து இதை மனிதனும் சூழலில் போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மனித சூழலும் போட்ட நாளையிலேருந்து ஒரு தடவை கூட வரையில்லை. ஏன்னு சொன்னால் இந்த கேளியை கணித்தல் ஒன்று தான் இது. உண்மையாகவே இந்த கணித்தலை போட்டால் புள்ள பாவம், அது போகிறதே மனிதன் சொல்லும் செய்கிறதுக்கு கணித்தல் இயலாதுன்னு சொல்லித்தான் இன்ஆர்கானிக்கில். ரைட். என்னதுக்கு மனிதனும் சூழலும் செய்ய போகுது? கணித்தல் இயலும்னு சொன்னான். விளங்குதா? இதை தூக்கி போட்டான்னு சொன்னால் புள்ள தலையில் கையை வச்சுக்கிட்டு நிற்கும். ஆனால் இதில் ஒன்றும் இல்லை, சரியா பெரிய கடினமான விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை. ரைட். இப்போ சாதாரணமாக ஒரு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு MnOH2 இது வந்து நீருக்கு நல்லா ஆக்சிஜனுக்கு நல்லா இலகுவாக ஒட்சியேற்றம் அடையக்கூடிய ஒரு ஹைட்ராக்சைடு. இதுதான் இலகுவாக ஒட்சியேற்றம் அடையக்கூடிய ஹைட்ராக்சைடு. அதாவது இவரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. உலகத்தில் இத்தனை ஹைட்ராக்சைடு இருக்கிற நேரம் இத்தனை FeOH2 மாதிரியெல்லாம் இங்கே தானே, இவங்களெல்லாம் எடுக்காமல் ஏன் இவர் எடுத்திருக்கிறாங்கன்னா இவர் இலகுவாக ஆக்சிஜனுக்கு ஒட்சியேற்றம் அடையக்கூடிய ஒருத்தர். சரியா? இவர் O2வில் போட்டோன்னையா இது MnO2ஆக மாற்றம் அடையும். MnO2ஆக மாற்றம் அடையும். அப்போ இது +2, இது +4, இது 0, இது -2, 0 -2 2 2 4 +2 2 2க்கு 1 2க்கு 1. ஓகே, 2 MnO2 ரைட். ப்ளஸ் H2O 2 H2O 2 H2O. இந்த இடத்துல MnO2 I- தாக்கம் அடைகிற நேரம் H+ ஊடகத்தில் இவர் Mn2+ தாழ்த்தம் அடை I- I2 அடையுது. ஸோ 2 I- ரைட் I2 4 H+, 2 H2O. இப்போ இந்த வார I2 ஆயிடுமா நீ பிசிஞ்சு ஒரு அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது 2 Na2H2O3 2 NaI + Na2SO6. எப்பயாவது இதை போட்டான்டா அவனு தாக்கம் எல்லாம்
ஒன்றுமே தரமாட்டான், விஷயத்தை தான் சொல்லுவான், நாங்கள் தான் தாக்கம் எழுதுவோம் இந்த 3 தாக்கத்தையும். விளங்குதா? எப்பயாவது போட்டான்டான், ரைட், சரியா? ஸோ அவ்வளோ போடுறதும் நல்லமில்லை, ரைட். புள்ள பாவம் போட்டான்டா, ரைட். எனவே போட்டான்டா, விங்க்லர்ஸ் மெத்தட்னு சொல்கிறது, சரிதானே? ரைட். எனவே வந்து இது வந்து ஒரு நீர் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, இந்த ஆக்சிஜன் மட்டும் தான் அறிகிறது. ஸோ இந்த ஆக்சிஜன் மட்டம் குறையிறதால தான் நட்போசனை பார்த்தாலே விளங்காது அங்கே குறையும்னு சொல்லி, ரைட். சில இடங்களில் பார்த்தா விளங்காது, சரிதானே? அதே போல் சில இடத்துல பாருங்க, என்ன இந்த இதுகளை நீரில் ஆக்சிஜன் மட்டம் குறையிறதால வந்து பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வர்றதால தான் மீன் செத்துது, பயாலஜிக்கு வாழ இயலாது. கெமிஸ்ட்ரி நீரின் இரசாயன ஆக்சிஜன் கல்வி, சிலது ஒட்சியேற்றம் அடையக்கூடிய பதார்த்தங்கள்லாம் ஒட்சியேற்றம் அடையணும், ஆக்சிஜன் இல்லாட்டி ஒட்சியேற்றம் அடையாது, நாரும் அங்கேயும் காற்றின்றி பிரிகை வரும், சேதன பதார்த்தங்கள் எல்லாம் சரியா காற்றின்றி பிரிகைக்கு உட்படும். அதையே நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த இடத்துல இப்படியாக ஒரு Fe2+, Mn2+ஐ வச்சு பாருங்கள், ஒட்சியேற்றப்படக்கூடிய பதார்த்தங்கள் குளுக்கோஸ், ஃப்ருக்டோஸ், கொழுப்பமிலம், மாப்பொருள், புரதம், இதெல்லாம் என்ன ஒட்சியேற்றக்கூடிய பதார்த்தங்கள், Fe2+, Mn2+ போன்ற எல்லாம் ஒட்சியேற்றக்கூடிய பதார்த்தங்கள். இதெல்லாம் வந்து ஒட்சியேற்றப்பட சில நேரத்தில் என்ன முடியாட்டி அதுக்கு சொல்லுவோம் நாங்கள் என்ன இரசாயன ஆக்சிஜன் கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், COD அங்கனைகளே இருக்குது. அப்போ அதே நியமிப்பு மூலமாக தேவைன்னா உங்களுக்கு என்ன K2Cr2O7 வச்சு நியமித்து தெரிஞ்சு கொள்ளலாம் உங்களுக்கு தேவைண்டா, சரிதானே? அதில் வந்து என்ன ஒட்சியேற்றக்கூடிய பதார்த்தங்கள் எவ்வளோ இருக்குதுங்கிறது, ரைட். அதெல்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை, நான் சொல்கிறேன், ரைட், சரி. அப்போ அடுத்தது முக்கியம்னா நீரின் வன்மை. நீரின் வன்மை, வன்னீரை பற்றி நான் ஆல்ரெடி சொன்னேன், சவர்க்காரத்தில் பேசினோம். சவர்க்காரத்தை வீழ்படிவாக்கும் கொள்ளளவு தான் நீரின் வன்மைன்னு சொல்கிறது. இப்போ இதில் இந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். சாதாரண ஓட்டரில் சவர்க்காரம் இப்படி நுரைக்கணும், சவர்க்காரம் இப்படி தான் நுரைக்கணும், கீழே ஓட்டர் இருக்கணும், சவர்க்காரம் நுரைக்கணும். அப்போ தான் வந்து என்ன இதெல்லாம் எடுத்துகிட்டு சவர்க்காரம் ஓட்டரோட போகும், இப்படி நுரைக்கும். வன்னீரில் சவர்க்காரம் நுரைக்காது, வீழ்படிவாகிரும், இப்படி ஆகிரும், இப்படி வராது, விளங்குதா? இதுதான் வன்னீர். ஸோ வன்னீருக்கு காரணம் வந்து தண்ணீரில் Mg2+, கல்சியம் 2+, இந்த மாதிரியான அயன்கள் இருக்கிறது, Fe2+, சரியான மெயின் இயற்கையாக மெக்னீசியம், கல்சியம் தான் இருக்கலாம் சாதாரண வன்னீரில். இயற்கையான வன்னீர் இருக்குது தானே, ஏன்னா அணைகளை வந்து உப்பு நீராக இருக்கலாம், அதுக்கெல்லாம் மெக்னீசியம், கல்சியம் வந்திருக்கலாம். ஸோ அது வன்னீர்னால் Mg2+, கல்சியம் 2+ இருக்கும். இந்த வன்னீர்லேயே 2 வகையான வன்னீர் இருக்குது, ஒன்று தற்காலிக வன்மை, அடுத்தது நிரந்தர வன்மை, சரியா? தற்காலிக வன்மைன்னு சொன்னால் பாருங்க, இந்த சாதாரணமாக தற்காலிக வன்மைனா என்னண்டா, ரைட், இந்த இருக்குது தற்காலிக வன்மை. இதில் பார்த்தவங்களுக்கு விளங்கும். இந்த Mg2+, பொதுவாக Mg2+, கல்சியம் 2+ தான் சொல்கிறது, ஆனால் Fe2+ எல்லாம் வரலாம், ஆனால் Mg2+, கல்சியம் 2+ தான் நாங்கள் சொல்கிறது. இதில் செறிவை விட அணையனுக்கு வன்மைக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் ஏன் இது தற்காலிக வன்மைன்னு சொல்கிறது சம்மந்தம் இருக்குது. இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், சாதாரணமாக இந்த HCO3- அல்லது கல்சியம் கார்பனேட்டோ இருந்தால் கொதிக்க வைக்கிறது. உதாரணமாக ஒரு Mg2+ இருக்குதுன்னு வைங்களேன், HCO3- இருந்தால் கொதிக்க வைக்கிற நேரம் இது MgCO3 படியும், ப்ளஸ் CO2 + H2O, உங்களுக்கு தெரியும் MgHCO3. அதே போல் கல்சியம் கார்பனேட், கல்சியம் 2+, HCO3- இருந்தால், ரைட், கார்பனேட் இருந்தால் நேராக படியும், HCO3- படியும், கல்சியம் கார்பனேட்டு ப்ளஸ் CO2 படிச்சிடும். கல்சியம் படிஞ்சால் இலகுவாக வந்து ஆற்றிடலாம், கொதிக்கிற நேரமே அது கொதிக்க வச்சா ஹார்ட்னஸ் மீத்துரும், சாஃப்ட் வாட்டர் ஆகிரும், ஏண்டா கேத்தெல்லாம் படிஞ்சிடும், கல்சியம் கார்பனேட்டாக படிஞ்சிடும், விளங்குதா? ஏன்னா இதில் கார்பனேட் அடுத்தது இருக்கார்பனேட் எல்லாம் மிகையாக இருக்குது, கல்சியம் 2+ஓடையும் மெக்னீசியம் 2+ஓடையும். அப்போ நீங்கள் கொதிக்க வச்சதுக்கு போகிற உங்களுக்கு கிடைக்க போகிற வாட்டரில் வந்து என்ன இருக்காது, சாதாரணமாக ஹார்ட்னஸ் இருக்க போகிறது இல்லை, அதுக்கு டெம்பரரி ஹார்ட்னஸ் அதுக்கு பேர், ரைட். ஆனால் இந்த இடத்துல பெர்மனன்ட் ஹார்ட்னஸ், நிலையான வன்மைன்னு சொன்னால் மாறி, அதாவது Mg2+ செறிவு, கல்சியம் 2+ செறிவு கூடுதலாக இருக்கும், யாரை விட? இந்த கார்பனேட் இருக்கார்பனேட்டை விட, அவ்வளோதான் கூடுதலாக இருக்கும், சரியா? இருக்கார்பனேட்டை விட கூடுதலாக இருக்கும். அப்போ கொதிக்க வச்சு நீங்கள் என்ன அகற்ற முடியாது, சரிதானே? அவ்வளோதான். உலகம்தான் நீரின் மாசாக்கம் ஒரு பகுதி, உலகம்தான் நீரின் மாசாக்கம்.
இதில் இந்த நீரின் மாசாக்கத்தில் ரைட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் சில கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும் பார்த்து போட்டு சும்மா நம்மளா அதெல்லாம் தேவையில்லை அவ்வளோக்கு, சும்மா நம்மளா தெரிஞ்சு வைங்க. ரைட், ஒன்று என்னண்டா இதாக இருக்குது, இதில் நீங்களே பார்த்து சொல்லுங்களேன். இது நல்ல தண்ணி, இது சாக்கடையில் தான் இந்த மாதிரி நீரிக்கும், விளங்குதா? இது சொல்கிறது வந்து கலங்கல் தன்மை. இது NTU அழகில் அளக்கிறது, இதுக்கு பேர் வந்து கலங்கல் தன்மை. ஸோ தெளிவான நீர் நல்ல தண்ணின்னு சொல்லுவோம். இதை யாரோ எங்களுக்கு பார்த்தாலே விலகு ஊற்று தண்ணின்னு சொல்லி, விளங்குதா? ரைட். ஒளி ஊடு போக விடாது இந்த இடத்துல. கலங்களில் என்ன நல்லா கலங்களில் ஒளி ஊடு போக விடாது. ஒளி ஊடு போக விடாமல் இந்த மாதிரி என்ன தெளிவான நீராக இருக்கும். ரைட். அப்போ கலங்கல் தன்மையை வச்சு பார்க்கலாம். pH என்ன ஒரு குறிப்பிட்ட pH இருக்கணும். 6.5 to 8.5 பரவாயில்லை. அதோட கூடுதலாகவோ குறைவாகவே இருந்தால் அந்த தண்ணி என்ன நல்ல தண்ணி கிடையாது. ரைட். ஸோ அடுத்தது இந்த பாருங்க, ரைட், pH. அப்போ அதை நீங்கள் அளந்து கொள்ளலாம். pH காட்டியை பயன்படுத்தலாம், நியமிப்பால் அளக்கலாம், pH மானியை வச்சு அளக்கலாம். அடுத்தது கடத்தாறு. சாதாரணமாக தூய நீரில் கடத்தாறு குறவு, சரியா? சில பேர் குளுக்கோஸ் சுக்குரோஸ் எல்லாம் கடத்தாரில் செல்வாக்கு செலுத்தாது. இப்போ யார் கடத்துறது செல்வாக்கு செலுத்துறது? உள்ளே இருக்கக்கூடிய அயன்கள் கூடுதலாக இருக்கிற நேரம் கடத்தாறு என்ன கூடும், அவ்வளோதான். சரியா? கலங்கள்னா என்னன்னு சொல்லி போட்டேன், நீரின் வன்மைன்னா என்னன்னு சொல்லி போட்டேன். ரைட். நீர் ரசாயன கல்வி, கரைந்துள்ள ஆக்சிஜன் மற்றும் பார உலோகங்கள் இருக்கிறது வந்து சரியில்லை நீருக்கு. ரைட். ரசம், கேட்மியம் போன்றது வார நேரம், சரியா? வெவ்வேறு நோய்கள் என்ன அது கொண்டு வரேன். ரைட். இப்போ இதுக்குள்ள இருந்து ஒவ்வொரு ரசத்துக்கு என்ன நோய், கேட்மியத்துக்கு என்ன நோய், அதெல்லாம் தேவையில்லை. யாருக்கு மினிமாட்டா நோய், சரியா? இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நாங்கள் ஏழு படிக்க தானே வந்துக்கிறோம், சரி? அதெல்லாம் இது கெடுக்கிட்டு இருக்க மாட்டான், சரிதானே? எனவே தைரியமாக இருக்கணும், கல்குலேட்டர் ரிஸ்க் எடுக்கணும். இன்னும் நீரின் மாசடைதலே பெரிய லெவலில் வராமிக்கிற நேரம் ரொம்ப டீப்பாக இல்லாமல் என்ன போக மாட்டான். அதுதான் கல்குலேட்டர் ரிஸ்க். எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை, விலகுதா? ஓரளவு தெரிஞ்சிருந்தால் நார்மலாக நாலேஜ் இருந்தால் போதும். ரைட். அடுத்தது கரைந்த நிலை சேதன சேர்வைகள். நச்சுத்தன்மை அற்றதுக்கு தான் கரைந்த நிலை சேதன சேர்வை. அது நச்சுத்தன்மை இல்லை, சில சேதன சேர்வை கரைஞ்சிருக்கிறேன். ஆனால் சில சேதனை ஆனால் பிஓடி சிஓடியில் பங்களிக்கும் அண்ட் அவங்கள வந்து ஒட்சியேட்டோனுமே அதால. ஆனால் சில சேர்வைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நச்சுத்தன்மையானது. ரைட். அப்போ பீடை கொல்லிகள், அப்போ அவங்கள குடிக்கிறதால இறந்து போகக்கூட என்ன வாய்ப்பு இருக்குது, நாங்களும் தான் மீன்களும் தான். ஸோ அவ்வாறான சேர்வைகளில் நாங்கள் என்ன கவனமாக இருக்கணும், சரியா? அதே போல் இந்த இடத்துல பிளாஸ்டிக் கூட்டட் பொருட்கள், எதையாவது இந்த பிளாஸ்டிக் கூட்டட் பொருட்களால் சரியா என்ன நடக்குன்னு சொன்னால் என்ன வரன்னு கேட்பான். நோய். பிளாஸ்டிக் கூட்டட் பொருளால் வரக்கூடிய நோய் என்னன்னா புற்றுநோய், அவ்வளவுதான். வேற ஒன்றும் தேவையில்லை. ஏதாவது நோய் வருதுன்னு கேட்டால் புற்றுநோய்னு எழுதிவிடுங்க, விளங்கிச்சா? வேற கதைகள் தேவையில்லை. நீரின் மாசடைதலால் வரக்கூடிய நோய்கள் என்னன்னு சொல்லி கேட்டால் புற்றுநோய் அதில் என்ன மெயினாக இருக்குது. அடுத்து நீர் குடிக்கிறதால வரக்கூடிய பிரச்சனை சிறுநீரக பாதிப்பு என்ன பாறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரைட். அவ்வளவுதான், வேற கதை இல்லை. இவ்வளவுதான் என்ன நீரின் மாசடைதல். இப்போ அந்த சீரீஸ் 28ல் 2வது கலியை பாருங்க பார்ப்போம். சீரீஸ் 28ல் 2வது கலியை பாருங்க பார்ப்போம். எங்க சீரீஸ் 28 தான், கொஞ்சம் சீரீஸ் 28 தாங்க. ரைட். அதில் 2வது கேள்வி சொல்லுது, நீர்நிலைகளில், இதுதான் 2022 வந்த நீரின் மாசாகுதல்ல உள்ள கேள்வி. பாருங்க கேள்வி, இங்க கேளுங்க. நீர்நிலைகளில் நீரில் உள்ள கரைந்த ஆக்சிஜன்களின் மட்டம் தொடர்பாக பின்வரும் எக்கூற்றுக்கள் சரியானவை. நீரில் கரைந்த ஆக்சிஜனின் அமைப்பு வளிமண்டல ஆக்சிஜனின் அமைப்பை ஒத்தது, சரியா? பிழை. நட்போசனையாக்கல் காரணமாக நீரில் கரைந்த ஆக்சிஜனின் மட்டம் குறைகின்றது, சரி. நீரில் கரைந்த ஆக்சிஜனின் மட்டம் அதிகமாக உள்ள போது நீரில் H2S உருவாக்கப்படலாம், சரியா? நீரில் நிறைய ஆக்சிஜன் இருந்தால் H2S உருவாக்கப்படலாமா? ஏன் உருவாக்கப்படுவது? நல்லா காற்று சுவாசத்தை செய்யும் பாக்டீரியா, காற்றின் சுவாசத்தை செய்யணும் என்னத்துக்கு? அது பிள்ளை. நீரில் ஆக்சிஜன் மட்டம் குறைஞ்சாதான் காற்றின் சுவாசம் வரும். ஒளித்தோப்பினூடாக நீர்வாழ் தாவரங்கள்
நீரில் கரைந்த ஆக்சிஜனின் மட்டத்துக்கு பங்களிப்பு செய்கின்றனங்கிறது என்ன சரி. ஏன்னா ஒளித்தொகுப்பால் O2 வெளியேற்றப்படுவது சரிதானே. ஸோ இவ்வளவுதான் என்ன வந்திருக்கக்கூடிய கேள்வி. அடுத்தது மிக இலகுவான ஒரு கேள்வி ஒன்று இந்த இதில் வந்துச்சு. இதில் எஸ்ஏலேயே சின்ன சின்ன பாட் கேட்டிருக்கிறான். இதில் நீங்கள் எஸ்ஏ டியூட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் உங்களோட 9வது பக்கத்தில் இருக்குது. அதில் கேட்டிருந்தான் இந்த அமிலமழை பெய்கிறதால நீரில் என்ன பரமாணுகள் பாதிக்கப்படும் சொல்லி ஒரு 3 தரப்பரிமாணத்தில் சொல்லியிருந்தான். ரைட், 8ஆம் பக்கம் அமிலமழை பெய்கிறதால பாதிக்கப்படக்கூடிய நீரின் தரப்பரிமாணம். ஒன்றும் அதை யோசிக்க தேவையில்லை, நீங்கள் அதை பார்க்க தேவையில்லை. நீங்களே சும்மா யோசிச்சு சொல்லுங்களேன். அமிலமழை பெய்கிறதால என்ன பிரச்சனை வரும், என்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புக்குது? மெயினான பிரச்சனை யாரு? pH குறையும். pH குறையும் அமிலமழை பெய்கிறதால. வேற என்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புக்குது? வேற உங்களுக்கு தெரியும், அமிலமழை பெய்கிறதால வந்து கல்சியம் 2+ மெக்னீசியம் 2+ வரும். அதால் நீர்ற வன்மை கூடும், நீர்ற கடத்தாறு கூடும். விலங்குது அயன்கள் வாரதால. ரைட், சரியா? அதான் 3 சொல்லிட்டேனே. ஏன்னா 3 சொல்லிட்டேன் போதும். விலங்கு நீரின் கலங்கத்தன்மைக்கு ஏதாவது மாற்றம் வருமா? இல்லைண்ணா, நீரின் கலங்கத்தன்மைக்கெல்லாம் மாற்றம் வராது. ரைட், இன்னொரு கேள்வி கேட்டான். ஒரு 9ஆம் பக்கம் இருக்குது, 9ஆம் பக்கம் இருக்கிறது சரியா? 4வது கேள்வி. ஸோ அந்த அந்த கேள்வியை நான் சும்மா சொல்கிறேன். செயற்கை மழையை பொழிய வைக்கிறதுக்காக வேண்டி NaCl கல்சியம் குளோரைட்டு NaBr போட்டாங்களாம். இதால் என்ன பாதிப்பு வருவது நீருக்கு? யாருக்கெல்லாம் பாதிப்பு வருவது? pH கடத்துத்திறன் கலங்கத்தன்மை 4 பேரை தந்திக்கிறாங்க. கரைந்த ஆக்சிஜன், இதில் யாருக்கு பாதிப்பு வரணும்? இப்போ யோசிச்சு தான் எழுதணும். அவனே எல்லாம் தந்திருக்கிறான். நேரடி கேள்வியெல்லாம் உங்க கையில். யாருக்கு பாதிப்பு வரும்? இவங்கெல்லாம் போட்டதால pHக்கு பாதிப்பு வருமா? இல்லை. ஏண்டா இதில் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 அமில 1 கார உப்புக்கள். எனவே நீர்ப்பகுப்புக்கு உள்ளாகாது. ஸோ pHல எந்த மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. நீர் pH பாதிக்கப்படுறது வாய்ப்பில்லை. கடத்துத்திறன் அது மாறும். கலங்கத்தன்மை மாறுமா? மாற சான்ஸ் இல்லை. தைரியமாக சொல்லுங்க, கலங்கத்தன்மை மாறுறது சான்ஸ் இல்லை. விளங்கிச்சா? அயன்கள் தானே உழுதுன்னா முழுமையாக கரையக்கூடிய அயன்கள், வீழ்படிவாக போகிறதில்லை. கரைந்த தன்மை, கரைந்த ஆக்சிஜன், கரைந்த தன்மை இல்லை, கரைந்த ஆக்சிஜன் சரி. கரைந்த ஆக்சிஜன் மாறுமா? கரைந்த ஆக்சிஜன் மாறுமா? தாக்கமிக்குதா? இல்லை. கரைந்த ஆக்சிஜனும் என்ன மாற போகிறது இல்லை. இவங்கெல்லாம் மாறதால. எனவே கடத்தாருக்கு மட்டும்தான் ஒரு பாதிப்பு ஒன்று வந்திக்குமே தவிர மற்றபடி வேறு இந்த பாதிப்பும் இந்த செயற்கை மழையால் என்ன கிடையாது. நீர்ற அப்போ செயற்கை மழை பரவாயில்லை, அமிலமழை பொல்லாதது. விலகிச்சா? சரி. அப்போ இவ்வளோதான் விஷயம். வேறு விடயங்கள் எங்களுக்கு என்ன, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சரிதானே. நீர் இவ்வளோ நாலேஜ் இருந்தாலே உங்களுக்கு தாராளமாக போதும். எதுக்கு? உங்களுடைய A லெவலில் நீர் மாசடைதலை நீங்கள் என்ன விளங்குறதுக்கு சரிதானே. அவ்வளோதான் விஷயம்.